அனைத்து நண்பர்களுக்கும் பிறைசூடன் சார்பாக அன்பான வணக்கங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோ பார்ப்போம். தலையெழுத்தை மாற்றும் பிரம்மா, அதை பற்றி பார்க்கும்பொழுது திருப்பம் தரும் திருப்பட்டூர், திருச்சி சுற்று வட்டாரத்தில் பல திருத்தலங்கள் இருப்பது அனைவரும் அறிந்ததே. இத்திருக்கோயிலில் ஓரளவுக்கு தெரிந்த கோயிலே ஆகும். இன்னும் பலர் அறியப்பட வேண்டிய கோயில் என்பதால் திருச்சி மத்திய பேருந்து நிலையத்தில் இருந்து 40 கிலோமீட்டர் தொலைவில், சத்திரம் பேருந்து நிலையத்தில் இருந்து 33 கிலோமீட்டர் தொலைவிலும் அமைந்துள்ளது திருப்பட்டூர். மக்களின் மிகப்பெரிய நம்பிக்கைக்குரிய இந்த கோயிலை அடைய திருச்சியிலிருந்து சென்னை செல்லும் வழியில் சிறுகனூர் என்ற ஊரில் இருந்து மேற்கு புறமாக 4 கிலோமீட்டர் செல்ல வேணும். திருச்சியிலிருந்து சமயபுரம் டோல் பிளாசாவை கடந்து அடுத்த 12 கிலோமீட்டர் தொலைவில் சிறுகனூர் வருது. இந்த கோயிலை பார்க்க செல்லும்போது ஆங்காங்கே பெயர் பலகையில் வழிகாட்டியாக வைக்கப்பட்டுள்ளன. பிரம்மபூரீஸ்வரர் கோயிலுக்கு செல்லும் முன்னர் தர்ம சாஸ்தா ஐயனார் கோயிலில் என்று ஒரு கோயில் இருக்குது. அங்கே சிவனுக்கு நந்தி இருப்பது போல ஐயனாருக்கு யானை இருக்குது. அந்த கல் யானைக்கு தேங்காய் உடைப்பதன் மூலம் நம் பிரார்த்தனைகள் நிறைவேறும் என்பது நம்பிக்கை. ஒவ்வொரு பிரார்த்தனைக்கு தகுந்தாற் போல எத்தனையோ தேங்காய்கள் உடைக்க வேண்டும் என்று ஆங்காங்கே எழுதி வைக்கப்பட்டுள்ளது. இந்த கோயிலுக்கு சென்றுவிட்டு தான் பிரம்மாவின் கோயிலுக்கு செல்ல வேணும் என்ற நம்பிக்கை அங்கு எழுதி வைக்கப்பட்டுள்ளது. இப்படி முதலில் சிறுகனூரில் இருந்து பிரம்மபூரீஸ்வரர் கோயிலுக்கு செல்லும் வழியிலேயே இந்த ஐயனார் கோயில் உள்ளது. மிகவும் அமைதியான கோயில். ஐயனார் கல்விக்காகவும் கடன் பிரச்சனைக்காகவும் தீரவும் சனீஸ்வரனின் பிடியில் இருந்து விடுபடுவதாகவும் ஒரு பரிகார தெய்வமாக இருக்கிறார். அங்கிருந்து பிரம்மபூரீஸ்வரராக கோயில் சற்று தொலைவில் உள்ளது. வியாழக்கிழமை பிரம்மாவுக்கு உகந்த நாளாக கருதப்படுது. உலகில் படைக்கும் தொழிலை கொண்ட பிரம்மா தான் மிகப்பெரிய கடவுள் என்று நினைத்து மம்மதை கொண்டதால் சிவபெருமான் பிரம்மாவின் 5 தலைகளில் ஒரு தலையை கொய்ததாகவும் படைக்கும் தொழிலின் சக்தியை பிரம்மாவிடமிருந்து எடுத்துக்கொண்டதாகவும் ஒரு நம்பிக்கை. அதன் பின்னால் பிரம்மா பல சிவலிங்கங்களை வழிபட்டு சிவபெருமானை மகிழ்வித்து மீண்டும் படைக்கும் சக்தியை வரமாக பெற்றார் என்பது புராண கதை. பிரம்மா சிவனை வழிபட்ட தலமான திருப்பட்டூர் பிரம்மபூரீஸ்வரர் திருக்கோயிலில் மனமகிழ்ந்து சிவபெருமான் பிரம்மாவுக்கென தனி சன்னதியும் அமைத்து படைக்கும் தொழிலை மீண்டும் அளித்ததுடன் கஷ்டத்துடன் வரும் பக்தர்களின் தலையெழுத்தையும் மாற்றி அமைக்குமாறும் பணித்தார். பிரம்மாவுக்கென்று தனி சன்னதியும் மிகவும் குறைவு. அதிலும் திருச்சியிலேயே பிரம்மாவுக்கென தனி சன்னதி இருக்கும். 2 திருத்தலங்களில் இது பிரம்மாவுக்கென பெரிய சன்னதியை கொண்ட சிறப்பான திருத்தலமாகும். இந்த கோயிலுக்கு வருபவர்கள் தங்களது தலையெழுத்து மாற்றி அமைக்கப்படும் என்ற நம்பிக்கையுடன் வர்றாங்க. அதனால்தான் தங்கள் ஜாதக நோட்டை எடுத்து பிரம்மாவின் முன்பு வைத்து எடுத்து சென்றால் பிரம்மா தலையெழுத்தை மாற்றி அமைப்பார் என்று நம்பிக்கை இருக்குது. வியாழக்கிழமை சந்தன அபிஷேகம் செய்து சந்தன காப்புடன் பிரம்மா மிகவும் அற்புதமாக காட்சியளிக்கிறார். இங்கு பிரம்மா வழிபட்ட
பல்வேறு சிவலிங்கங்கள் உள்ளன. கட்டிடக்கலையை பொறுத்தவரை கோபுர திருப்பணி நடந்து கொண்டிருக்கிறது. பிரகாரத்தின் வழியாக வரும் அம்மன் சன்னதி வெளிப்புற சுவரில் மீன் சின்னம் இருப்பது போல அது பாண்டியர் திருப்பணியாக இருக்கலாம். அதே சமயம் பல சிவலிங்கங்கள் திருக்கோயில்கள் பிரம்ம தீர்த்தத்தின் அருகில் இருக்கிறது. அதில் கைலாசநாதருக்கு தனி சன்னதி உள்ளது. அந்த கோயிலில் விமானம் பல்லவர் கால கட்டடக்கலையை போன்றுள்ளது. சிவன் சன்னதி சோழர்களும், அம்மன் சன்னதி பாண்டியர்களும், கைலாசநாதர் பல்லவர்களும் திருப்பணி செய்திருக்கக்கூடும். பிரம்மாவை வழிபட்ட பின் இங்கு பதஞ்சலி முனிவருக்காக ஒரு சன்னதியும் தியானம் செய்வதற்காக ஒரு இடம் இருக்குது. பிரம்ம தீர்த்தம், தல விருட்சமான மகிழ மரம், பல லிங்கத்தின் தனித்தனி சன்னதி ஆகியவை உள்ள இடம் நன்முறையில் பராமரிக்கப்படுது. நந்தவனம் அற்புதமாக இருக்குது. அந்த இடத்தில் கற்கள் அடுக்கி வைக்கப்படுறாங்க. பல கோயில்களில் கற்கள் அடுக்கி வைத்து கொண்டிருக்கும் பழக்கம் இருக்குது. கற்கள் அடுக்கி கொண்டு வேண்டி வந்தோம்னா வீடு கட்டும் பிராப்தம் கிடைக்கும் என்ற நம்பிக்கையும் இருக்குது. அந்த பிரம்ம தீர்த்தம் சிறிய குளமாக இருந்த பொழுதிலும் 4 அற்புதமான படித்துறைகள் உள்ளன. திருச்சி பகுதியில் திருப்பட்டூர் ஒரு முக்கிய சுற்றுலா தலமாகும். தலையெழுத்து விதி என்பது பிரம்மாவால் எழுதப்படுது. மனிதன் முதலான எல்லா ஜீவன்களும் ஆயுள் நிர்ணயம் செய்வது பிரம்மா தான். ஒவ்வொரு ஜீவனுக்கும் ஆயுள் எவ்வளவு என்று தலையில் எழுதிவிடுவார். உடனே அது யமலோகத்தில் சித்திரகுப்தனுடைய கணக்கு நோட்டில் பதிவாகிவிடும். வருஷம், மாதம், தேதி தவறாமல் வந்து அந்த உயிரை எடுத்து சென்று விடுவான் யமன். யமன் எப்படி வருவான், எப்படி ஜீவனை அழைத்து செல்கிறான் என்பது புரியாத புதிர். எப்படியோ நேரம் தவறாமல் வருகிறான், அழைத்து சென்று விடுகிறான். குழந்தை பிறந்தால் ஜாதகம் எழுதி சோசியரிடம் காட்டுகின்றனர். ஆயுள் பாகம் எப்படி இருக்குது என்று கேட்கின்றனர். ஜாதகத்தை பார்த்து கணக்கு போட்டு ஜாதகனுக்கு தீர்க்காயுசு என்பார் சோசியர். தீர்க்காயுசு என்றால் என்ன? 70-80 வருஷம் இருந்தாலே தீர்க்காயுசு என்பர். ஆயுள் என்பது விதியை பொறுத்த விஷயம். அதை குறைவாகவோ விருத்தி செய்யவோ வழியில்லை. விதி என்பது அவ்வளவு வலிமை வாய்ந்தது. தவம் செய்து கொண்டிருந்த முனிவரின் கழுத்தில் செத்த பாம்பை பரிச்சித்து மன்னன் போட்டதால் தட்சன் என்ற பாம்பு கடித்து மறிக்க வேண்டும் என்ற சாபம் பெற்றான் ராஜா. ஒரு ராஜா இப்படிப்பட்ட காரியத்தை ஏன் செய்தான்? விதிதான். தனக்கு தட்சனால் மரணம் என்று தெரிந்தும் ஒரு மலையில் மிகவும் பாதுகாப்பாக உட்கார்ந்திருந்தான். ராஜாவுக்கு தட்சனால் மரணம் ஏற்பட போகுது என்று எல்லோரும் தெரிந்துவிட்டது. ராஜாவை பாம்பு கடித்தால் அந்த விஷத்தை மந்திரத்தின் மூலம் இறக்கிவிட்டு பரிசும் பணமும் பெறலாம் என்ற எண்ணத்துடன் அரண்மனையை நோக்கி போய் கொண்டிருந்தார் மந்திர சாஸ்திரம் தெரிந்த ஒருவர். இவர் போவதை பார்த்த தட்சன், ஓய் இங்கே வாரும் என்று கூப்பிட்டான். தட்சனுடன் போனார். இப்போது எங்கே போகிறீர்கள் என்று தட்சன் ராஜாவை தட்சன் கடிக்கப் போகின்றானாம். அவன் கடித்ததும் என் மந்திர சக்தியால் நான் விஷத்தை இறக்கி ராஜாவை காப்பாற்றப் போகிறேன் என்றார் அவர். அப்படி நீர் செய்தால் உமக்கு என்ன கிடைக்கும் என்று கேட்டான் தட்சன். எனக்கு நிறைய பணமும் பரிசும் கிடைக்கும் என்றார் மந்திரவாதி. சரி, ராஜா எவ்வளவு கொடுப்பாரோ அதை போல் 2 பங்கு நான் தரேன், நீ திரும்பி போய்விடும் என்றான் தட்சன். மந்திரவாதி சாஸ்தா ஞானமும் உண்டு. தான் ஞான திருஷ்டியில் பார்த்தார். ராஜாவுக்கு தட்சன் கடித்து மரணம் என்று தலைவிதி இருப்பது தெரிந்தது. ஓஹோ, விதி அப்படி இருந்தால் அதை யாரால் மாற்ற முடியாது. அதனால் ராஜாவுடன் போய் மந்திரத்தால் பயன் ஏற்படாமல் திரும்பி வருவதை விட இவன் கொடுக்கும் பொருளையும் பணத்தையும் பெற்று திரும்பி விடுவதே மேல் என்று எண்ணி தட்சனுடன் பொருள் பணம் பெற்று திரும்பி போய்விட்டார். பிறகு பரிச்சித்து மன்னனும் தட்சனால் கடிக்கப்பட்டு
வைகுண்டம் சேர்ந்தார் என்பது புராணம். விதி எப்படியெல்லாம் வேலை செய்கிறது பாருங்களே. சிம்மராசி அன்பர்களே, எதையும் தாங்கும் இதயம் என்பதற்கேற்ற போல் எதை கண்டும் கலங்காமல் எதிர்த்து நிற்கும் இயல்புடைய சிம்மராசி அன்பர்களே, இந்த மாதம் வீண் மனக்கவலை அகலும், எதிர்பாராத செலவு ஏற்படும், முயற்சிகளில் தடையை ஏற்படாதிருக்க திட்டமிடல் அவசியமாகிறது. இடம் விட்டு வெளியில் தங்க நேரிடலாம். எதிலும் திருப்தி இல்லாத நிலை காணப்படும். பெண்களுக்கு எந்த முயற்சியிலும் சாதகமான பலன் கிடைக்கிறதில்ல, தாமதமாக ஆகும். மனக்கவலை ஏற்படலாம். குடும்பத்தில் கலகலப்பு குறையும். எதிலும் வெறுப்பும் திடீர் கோபமும் வரலாம். கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேற்றுமை ஏற்பட்டு நீங்கும். பிள்ளைகள் சொல்வதை கேட்டு நிதானமாக பேசுவது நல்லது. பேச்சின் இனிமை சாதுரியம் இவற்றால் எடுத்த காரியங்கள் சாதகமாக முடிய உதவும். அடுத்தவர் பிரச்சனைகளில் தலையிடுவதை தவிர்ப்பது நல்லது. தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருக்கிறவங்க போட்டியை சந்திக்க வேண்டியது இருக்கும். வாடிக்கையாளர்களிடம் கடுமையாக பேச்சை தவிர்ப்பது நல்லது. லாபம் எதிர்பார்த்ததை விட குறையலாம். பழைய பாக்கிகள் வசூலாகும். எதிர்பார்த்த நிதி உதவி கிடைக்கும். அரசாங்கம் மூலம் நடக்க வேண்டிய காரியங்களில் சாதகமான நிலை காணப்படும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்க கவனமாக பணிகளை மேற்கொள்வது நல்லது. எந்த ஒரு இக்கட்டான சூழ்நிலையையும் மன உறுதியுடன் சமாளித்து நீங்கள் வெற்றி பெறுவீங்க. எதிர்ப்புகள்லாம் நீங்கும். நீண்ட நாட்களாக இருந்த பிரச்சனைகள் குறையும். எந்த ஒரு காரியமும் சாதகமாக முடியும். விருப்பமானவங்கள்ட்ட சந்திப்பு ஏற்படும். கலைத்துறையினருக்கு வாக்குவாதத்தை தவிர்ப்பது நல்லது. ராசிக்கு 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்யும் சுக்கிரன் குருவிற்கு கேந்திரம் பெறுவதால் மிக நன்மையான காலகட்டத்தில் இருக்கிறீங்க. சக கலைஞர்களிடம் அனுசரித்து போவது நல்லது. அரசியலில் உள்ளவங்கள்ட்ட வீண் பேச்சை குறைப்பது நல்லது. எடுத்த காரியங்களை செய்து முடிக்கிறதுல தாமதம் உண்டாகலாம். மாணவர்களுக்கு கல்வியை பற்றிய கவலை உண்டாகும். தடையை தாண்டி நீங்கள் முன்னேற முயற்சிலாம் செய்வீங்க. அடுத்தது மகத்தை பற்றி பார்க்க போகிறோம். இந்த மாதம் மனதில் இருந்த சோர்வு நீங்கி உற்சாகம் உண்டாகும். எதிர்பார்த்த தகவல் சாதகமாக வரும். பணவரத்து கூடும். நண்பர்களுக்கும் நெருங்கியவர்களுக்கும் மிகப்பெரிய உதவிகளை செய்து பாராட்டுகள்லாம் பெறுவீங்க. மேலிடத்திலிருந்து உங்களுக்கு சந்தோஷமான செய்திகள்லாம் வந்து சேரும். அடுத்தது நாம் பார்க்க போகிறது பூரம். இந்த மாதம் படிப்படியான வளர்ச்சியை காண்பீங்க. வருமானம் நல்லாயிருக்கும். புதிய வாகனங்கள் வாங்கும் வாய்ப்பு கிடைக்கும். மனதில் உற்சாகம் ஏற்படும். குடும்பத்தில் இருக்கிறவங்கள்ட்ட சொல்வதை சாதாரணமாக எடுத்துக்கொள்வது நல்லது. பொறுப்புகள் அதிகரிக்கும். மனதில் இருந்த பயம் நீங்கி துணிவு உண்டாகும். வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது. உத்தரம் 1ஆம் பாதம். இந்த மாதம் எடுத்த காரியம் கைகூடும். விரோதிகளும் நண்பர்களாக மாறுவாங்க. மறைமுக எதிர்ப்புகள் விலகும். பணவரத்து திருப்தி தரும். கடன் விவகாரங்களில் எச்சரிக்கை தேவை. உத்தியோகத்தில் இருக்கிறவங்க செய்தொழிலில் முன்னேற்றம் காண்பாங்க. தொழில் வியாபாரத்தில் இருந்த போட்டி குறையும். அருகில் இருக்கும் சிவன் ஆலயத்திற்கு சென்று வணங்கி அர்ச்சனை செய்ய எதிர்பார்த்த காரிய வெற்றி உண்டாகும். மனபலம் கூடும். அதிர்ஷ்டமான கிழமைகள் ஞாயிற்றுக்கிழமை, வியாழக்கிழமை. சந்திராசிரம தினங்கள் 26, 27. அதிர்ஷ்டமான தினங்கள் 19, 20. சிம்மம் 2024 ஜூலை மாதம் ஒரு ஆற்றல் மிக காலத்தை உறுதியளிக்குது. இந்த நேரத்தில் நீங்கள் சமூகத்திற்கு உங்கள் பங்களிப்பை வழங்குவீங்க. மக்களுக்கு உதவி செய்வீங்க. உங்களுக்கு அங்கீகாரத்தையும் புகழையும் வழங்குவீங்க. பணம் சம்பந்தமான ராஜயோகம் உண்டு. நிதி நிலைமெல்லாம் மேம்படும். உங்கள் வருமானம் விரும்பியபடி இருக்கும். வீடு வாங்குவது அல்லது சொத்துகளில் முதலீடு செய்வது போன்ற வாய்ப்புகளும் உள்ளன. 12ஆம் வீட்டில் சுக்கிரன் சஞ்சரிக்கிறதுனால வெளியூர் செல்லும் வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். இது நீங்கள் உருவாக்கும் நெட்வொர்க்கால் உங்களுக்கு நன்மை பயக்கும். தைரியமும் புத்துணர்ச்சியும் நிலைத்திருக்கும். மேலும் நண்பர்களின் ஆதரவுடன் வேலை செய்வதற்கான புதிய வாய்ப்புகளை பெறுவீங்க. தொழிலில் முன்னேற்றம் தரும். தொழில் சம்பந்தமான புதிய வாய்ப்புகளையும் பெறுவீங்க. சிம்மராசிக்காரர்களாக நீங்கள் எப்போதும் தலைமைத்துவத்தை விரும்புகிறீங்க மற்றும் உயர் பதவியை அடைய விரும்புகிறீங்க. இந்த மாதம் உங்கள் சிந்தனைக்கு உண்மையாக இருக்கும். நீங்கள் மிகவும் தைரியமான மற்றும் சக்தியால் உந்தப்பட்ட நபர். மேலும் இந்த குணநலங்களால் நீங்கள் வெற்றியடைவீங்க. வியாழன் சஞ்சாரத்தினால அதிர்ஷ்டம் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். மன அமைதி நிலவும். நீங்கள் ஒருவரிடம் உங்கள் காதலை ஒப்புக்கொள்ள விரும்பினால் இந்த காலகட்டம் தரமான நேரம் ஒன்றாக இருக்கும். சூரியனின் தற்போதைய நிலை உங்கள் வாழ்க்கையில் உற்சாகத்தை தரும். இருப்பினும் உங்கள் காதல் வீட்டின் ஆட்சியாளரான வியாழன் வீனஸின் ராசிக்கு மாறுகிறார் என்பதை அறிந்து கொள்ளுங்க.
இது ஈகோ மற்றும் தவறான புரிதல்களால் உருவாகும் உறவில் சிக்கலை ஏற்படுத்தக்கூடும். உங்கள் தற்போதைய காதல் திருமண உறவுகளில் மகிழ்ச்சியும் நிறைவையும் தரும். பகிரப்பட்ட ஆர்வத்தை நீங்கள் காண்பீங்க. கூடுதலாக புதிய உறவுகள் அற்புதமான காதல் அனுபவங்களை வழங்கும். இருப்பினும் சில சுயநலம் மற்றும் ஆதிக்க போக்குகள் காரணமாக சவால்கள் எழக்கூடும் என்பதை ஒப்புக்கொள்வது முக்கியம். உங்கள் பங்குதாரர் மனைவியுடன் ஆரோக்கியமான மற்றும் இணக்கமான தொடர்புகளை பேணுவதற்கு இந்த நடத்தைகளை எதிர்கொள்ள தயாராக இருக்கிறது அவசியம். இருப்பினும் உங்கள் துணையுடன் ஆழமான பிணைப்பை நீங்கள் எதிர்பார்க்கலாம். கடந்த கால பிரச்சனைகள் அல்லது வெளிப்புற தாக்கங்களால் சவால்கள் ஏற்படக்கூடும் என்பதனால் எச்சரிக்கையாக இருக்கணும். இந்த நேரத்தில் கவனமாக தொடர அறிவுறுத்தப்படுது. இந்த மாதம் புதன் கிரகம் உங்கள் நிதி நிலைமையில் ஏற்ற இறக்கங்களை குறிக்குது. சில பிரச்சனைகளை உண்டாக்கும் தேவையற்ற செலவுகளில் எச்சரிக்கையாக இருக்கணும். இந்த காலகட்டத்தில் ரியல் எஸ்டேட் அல்லது நிலத்தில் முதலீடு செய்வதை கருத்தில் கொள்ளணும். குடும்ப உறுப்பினர்களுடன் சேமிப்பு மற்றும் நிதி ஆதாயம் அதிகரிக்கும். கடன் தொடர்பான எந்த ஒரு சவாலையும் சமாளிக்கவும் அதிர்ஷ்டத்தை ஈர்க்கவும் இது உதவும். உங்கள் முயற்சிகள் புதிய மற்றும் மாறுபட்ட வருமான ஆதாரங்களை உருவாக்கும். நீங்கள் சொத்து முதலீடு பற்றி திட்டமிடுகிறீர்கள் என்றால் நகர்த்துவதற்கு இது ஒரு நல்ல நேரமாக இருக்கலாம். பங்கு சந்தையில் முதலீடு செய்வதையோ அல்லது லாட்டரியில் பங்கேற்பதையோ நீங்கள் பரிசீலனை செய்யலாம். இருப்பினும் தற்போது கடன் வாங்குவதை தவிர்ப்பது நல்லது. இந்த மாதம் சிம்மராசிக்காரங்களுக்கு புதிய தொழில் முயற்சிகளில் சாதகமான வாய்ப்புகளை கொண்டு வரும். எந்த ஒரு முக்கிய நடவடிக்கைகளையும் எடுக்க ஜூலை 7ஆம் தேதி வரை காத்திருக்க அறிவுறுத்தப்படுது. அழகு, வடிவமைப்பு, தளபாடங்கள் மற்றும் அலங்கார வேலைகளுக்கு இந்த மாதம் மிகவும் சாதகமாக இருக்கும். சனியின் பிற்போக்கு நிலை, கடின உழைப்பு மற்றும் அர்ப்பணிப்பு ஆகியவை வேலை முன்னணியில் முக்கியமாக இருக்கும் என்று கூறப்படுகிறது. புதிய வேலை நுட்பங்களை நடைமுறைப்படுத்துதல் மற்றும் நீண்டகால இலக்குகள் மற்றும் புத்திசாலித்தனமான முதலீடுகள் கவனம் செலுத்துதல் ஆகியவை செல்வ நிலையை அதிகரிக்க வழிவகுக்கும். வியாபாரத்தில் இருக்கிறவங்களுக்கு வெளிநாட்டு நிறுவனங்களுடன் புதிய தொடர்புகளால் அனுகூலமான பலன்கள் உண்டாகும். பயணம் மற்றும் ஆராய்ச்சி பணிகளில் இந்த மாதம் சிறப்பிக்கப்படும். சனியின் சஞ்சாரத்தினால பணியாளர்கள் போராட்டங்களையும் சவால்களையும் சந்திக்க நேரிடலாம். எனவே இந்த நேரத்தில் வேலை மாற்றங்களை தவிர்ப்பது நல்லது. நீங்கள் ஒரு மாணவராக இருந்தால் தெளிவு மற்றும் ஆதரவை எதிர்பார்க்கலாம். நீங்கள் எந்த ஒரு குழப்பத்தையும் சமாளிக்க முடியும். இந்த மாதத்தில் உங்கள் இலக்குகளை அடைவதற்கான பயணத்தை மேற்கொள்வீங்க. அதற்கு உங்கள் பங்கில் கூடுதல் முயற்சி தேவைப்படலாம். ஜூலை 17 முதல் சூரியனின் பயிற்சி உங்கள் தன்னம்பிக்கையை அதிகரிக்கலாம். பல்வேறு வாய்ப்புகளுக்கான கதவுகளை திறக்கும். இந்த போக்குவரத்து அரசாங்க போட்டிகள் மற்றும் ஆராய்ச்சிகளில் நம்பிக்கையுரிய முடிவுகளை குறிக்குது. இது எதிர்காலத்தில் சாதகமாக இருக்கும். இந்த மாதம் நீங்கள் ஆரோக்கியத்தில் சுறுசுறுப்பாக இருப்பீங்க. உங்கள் நோய் எதிர்ப்பு சக்தியும் மேம்படும். உங்கள் மாதத்தை உற்சாகத்துடன் தொடங்குவீங்க. குடும்பத்துடன் தரமான நேரத்தை செலவிடுவீங்க. வரவிருக்கும் காலம் ஒவ்வொரு முடிவையும் கவனமாக அணுகணும். வெளிப்படையான தொடர்புக்கு இடம் இருப்பதை உறுதி செய்யணும். உங்கள் தனிப்பட்ட மற்றும் வேலை வாழ்க்கையில் தடுக்கும் மோதல்களை தடுக்கவும். உங்களின் செயலுக்கான அணுகுமுறையும் கடின உழைப்பும் புதிய தொழில்முறை இணைப்புகளை ஏற்படுத்த உதவும். உங்களுக்கான குறுகிய பயணங்கள் இருக்கும். புதிய வாய்ப்புகள் வழங்கும். ஜூலை 15, 2024 முதல் சூரியனின் மாற்றம் உங்களுக்கு புத்துணர்ச்சி தரும் காட்டத்தை கொண்டு வரும். சாத்தியமான செரிமான ஆரோக்கியமான கவலைகளை கவனத்தில் கொள்ளணும் மற்றும் ஆரோக்கியமான அட்டவணையை பராமரிக்கணும். உங்கள் உணவை நீங்கள் சரியாக சாப்பிட்டு இருக்கணும். உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்தில் குரு பகவான் அமர்ந்திருக்கிறார். இருக்கின்ற தொழிலை விட்டு நீங்கள் வேறு தொழில் மாற வேணாம். மேலிட அதிகாரிகளின் பாராட்டை பெறுவீங்க. வேலையில் நிரந்தரமாக இருக்க கடினமாக உழைத்து முன்னுக்கு வர வேண்டிய சூழ்நிலை இது. புதிய முயற்சிகளில் இறங்க வேண்டாம். ஏற்கனவே இருக்கின்ற வேலையை விட்டு புதிய வேலைக்கு போக வேண்டாம். 6ஆம் இடத்து சனி பகவான் முயற்சிகளில் உத்வேகத்தை கொடுப்பார். கடனில் இருந்து வெளிவர வாய்ப்புகள்லாம் உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க. சிம்மராசிக்காரங்களுக்கு